நம்பிக்கையாளர்களே, அரசியல் யூதர்களையும் அரசியல் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். உங்களில் யாரேனும் அவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவர் ஆவார். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். இந்த அழைப்பு மதீனாவில் இருந்த முஸ்லிம் சமூகத்தை நோக்கி விடுக்கப்பட்ட அழைப்பாகும். அதே சமயம் அது மறுமை நாள் வரை நிலைபெறக்கூடிய நம்பிக்கையாளர்களே என்ற பண்புக்குரிய ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்தை நோக்கி விடுக்கப்பட்ட அழைப்பும் ஆகும். அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த உண்மை படைப்புகளின் இயல்பிலிருந்து உருவாகக்கூடிய உண்மை. அந்த அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் ஒருபோதும் எந்த இடத்திலும் எந்த வரலாற்றிலும் முஸ்லிம் சமூகத்திற்கு உதவியாளர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த வாக்கியத்தை உண்மைப்படுத்தும் பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. அவர்கள் மதீனாவில் நபி அவர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் எதிரான போரில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருந்தார்கள். வரலாறு முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆன் உறுதிப்படுத்திய இந்த உண்மை அவர்களின் நிரந்தரமான பண்பு என்ற அடிப்படையில் ஒரு முறை கூட பொய்யாகவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். இது வெறுமனே போகிற போக்கில் உதிர்த்துவிடப்பட்ட ஒரு சொல்லாடல் அல்ல. மாறாக அவர்களின் நிரந்தரமான பண்பை அறிவிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள சொல்லாடல். அரசியல் யூதர்களும் அரசியல் கிறிஸ்தவர்களும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் எனில் அவர்களை சார்ந்தவர்கள் தாம் அப்படி இருப்பார்கள். எனில் முஸ்லிம் சமூகத்தோடு இருக்கும் ஒருவன் அவர்களோடு இணைகிறான் எனில் அவன் தன்னிடம் இருக்கும் இஸ்லாம் என்ற அம்சத்திலிருந்து நீங்கிய பிறகுதான் அவர்களுடன் இணைகிறான். இதுதான் அதன் இயல்பான விளைவு. உங்களில் யாரேனும் அவர்களை உதவியாளர்களாக ஆக்கிக் கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவர் ஆவார். அவர் இந்த அநியாயத்தின் காரணமாக தமக்குத்தாமே அநியாயம் இழைப்பவராக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு அநியாயம் இழைப்பவராக, முஸ்லிம் சமூகத்திற்கு அநியாயம் இழைப்பவராக ஆகிவிடுகிறார். அல்லாஹ் அவரை அரசியல் யூதர்கள் மற்றும் அரசியல் கிறிஸ்தவர்களின் அணியோடு இணைத்து விடுகிறான். அவன் அவருக்கு நேர்வழி காட்டுவதும் இல்லை, அவரை முஸ்லிம்களின் அணியின் பக்கம் திருப்புவதும் இல்லை. அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். இது அன்றைய தேதியில் மதீனாவில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கடும் எச்சரிக்கையாக இருந்தது. அது நடைமுறை அரசியல் பொருளாதார ராணுவ சூழலில் உள்ள உண்மையை எடுத்துரைக்கிறது. இஸ்லாத்தை எதிர்க்கும் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக இருக்கும் அரசியல் யூதர்களுக்கும் அரசியல் கிறிஸ்தவர்களுக்கும் ஒருவன் தம் நேசத்தை வழங்கிவிட்டால் அவனிடம் எப்படி இஸ்லாமும் ஈமானும் எஞ்சியிருக்கும்? அவன் எப்படி முஸ்லிம் சமூகத்தின் உறுப்பினராக கருதப்படுவான்? ஏனென்றால் முஸ்லிம் சமூகம் என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் பாதுகாவலர்களாக, உதவியாளர்களாக, நேசர்களாக கொண்டது. இது பாதையை வேறுபடுத்தும் அம்சமாகும். இப்ப நான் வாசிச்ச இந்த திருக்குர்ஆன் விளக்க உரை திருக்குர்ஆனின் நிழலில் தப்சீர் 6ஆம் பாகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த திருக்குர்ஆனின் நிழலில் தப்சீர் 6 பாகங்களையும் நாங்கள் சீர்மை சார்பாக 50% சலுகை விலையில் தருகிறோம். திருக்குர்ஆனின் மாதத்தில் திருக்குர்ஆனுடனான நமது உறவையும் அதன் மூலமாக நமது வாழ்வையும் மாற்றி அமைப்பதற்கு இது அரியதொரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டுவிடாதீர்கள். மேலே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம், அல்லது கீழே கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் செய்யலாம்.